Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி பெண் ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டனர். முன்னதாக இந்த பள்ளியின் பெண் ஆசிரியர்களை மாணவிகள் முன்பாக முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்து ஒருமையில் பேசி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்காளான 42 பெண் ஆசிரியர்களும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதன்மை கல்வி அலுவலர் மன்னிப்பு கேட்கும் வரை தங்களின் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்றும் பெண் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். விடிய ஆட்சியில் வளரும் தலைமுறைக்கு வழிகாட்டும் பெண் ஆசிரியர்கள் மதிப்பு குறைவாக நடத்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நலன் சார்ந்து நாங்க டியூட்டிக்கு போயிருக்கோம். இந்த ஒருமையில பேசுறது ரொம்ப தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆண் ஆசிரியர்களை ஒருமையில பேசுறதில்ல. நீ சொல்லியா நீ போயா அப்படின்றது. ஆனா பெண் ஆசிரியர்களை மட்டும் நீ சொல்லுமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது மாதிரி ஒரு நாள் சம்பளத்தை உங்களை பிடிச்சிட்டு போயிடுவேன், கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, மாணவிகள் முன்னாடி பேசுறாங்க. நாங்க எப்படி கௌரவமா அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல போய் நிப்போம். பிள்ளைங்க முன்னாடி வந்து என்ன உங்களுக்கு ஒருமையில பேசினாங்கன்னா, பிள்ளைங்க நாளைக்கு எப்படி நாங்க பிள்ளைங்களை கண்டிக்க முடியும்? எங்களை கண்டிக்கணும்னா தனியை கூப்பிட்டு கண்டிக்கலாம். எல்லாருக்கும் முன்னிலையில வச்சு இப்படி கண்டிக்கிறது எங்களை எல்லாம் ஒரு மனக்கொதிப்புக்கு ஆளாயிருக்கு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வட்டக்கிளை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விடியா திமுக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வட்டக்கிளை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காலி குடங்களுடன் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பாண்டு கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக விடிய ஆட்சி நிர்வாகம் சரிவர குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் உளுந்தூர்பேட்டை திருவெண்ணை நல்லூர் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. விடிய ஆட்சி அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அட்டகாசம் செய்யும் ஆசிரியர்களை நெறிமுறைப்படுத்த வேண்டிய அவல நிலையில் தமிழக கல்வித்துறை இருப்பது பெற்றோர்களை வேதனைப்படுத்தியுள்ளது. மேலநம்பியபுரத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் விடுமுறை தினங்களில் தங்களது பெற்றோர்களுடன் கண்மாய்க்கு குளிக்க சென்ற 7 மாணவர்களை அடித்ததாகவும் பாடம் படிக்காத மாணவர்களை காலணியால் அடித்ததாகவும் இதனால் மாணவர்களின் உடலில் காயங்கள் ஏற்பட்டு அவர்கள் சிரமப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் புகார் கூறியுள்ளனர். விருதுநகர் குகன்பாறையில் தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கோவிந்தராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். குருமூர்த்தி என்பவர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ரசாயன மூலப்பொருள் கலவை செய்யும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குருமூர்த்தி பாண்டியனுக்கு 90% தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வெம்பக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆலையின் போர்மேன் கபில்ராஜை கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பெண் தபால் ஊழியர் தற்கொலை செய்து கொள்ள காரணமாக இருந்த உயர் அதிகாரியை பணி நீக்கம் செய்ய கோரி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தபால் நிலைய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தில் பணியாற்றி வந்த சுமதி என்பவருக்கு அதே அலுவலகத்தில் பணியாற்றிய அஞ்சல் ஆய்வாளர் தீபராஜன் அதிகப்படியான பணிச்சுமை கொடுத்ததாகவும் பெண் ஊழியரின் குடும்பத்தை பற்றி இழிவாக பேசியதாகவும் இதனால் சுமதி தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அஞ்சல் ஆய்வாளரை கைது செய்து அவரை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி பொள்ளாச்சி தலைமை தபால் நிலைய ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் எதிரே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், அரசு துறைகளை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், முடக்கப்பட்ட அகவிலைப்படி, பறிக்கப்பட்ட சரண்டர் உள்ளிட்ட உரிமைகளை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன.